சிவகங்கை மணப்புரம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரின் விசாரணையில் உயிரிழந்த வழக்கில் தற்போது சித்தி மகளிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? தற்போது சித்தி மகளிடம் விசாரிப்பதற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? அஜித்குமாரோட கொலை குறித்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள வைரலான அஜித்குமாரோட சித்தி மகளான கீர்த்தி இழந்த சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்காங்க. சிவகங்கை மாவட்ட திருப்போணம் மடப்புறம் கோயிலில் காவல் நிலைய பணியாற்றிய அஜித்குமார் திருப்போணம் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தனிப்படை போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்ற புகாரின் அடிப்படையில் சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து பாத்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்து 14ஆம் தேதி விசாரணை தொடங்கப்பட்டது. எஸ்பி ராஜ்வீர் மற்றும் டிஎஸ்பி மோகித் குமார் தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் 2 குழுக்களா பிரிஞ்சு பாத்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. ஒரு குழு பாத்தீங்கன்னா மடப்புறம் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வதோட மற்றொரு குழு பாத்தீங்கன்னா வணிக வளத்தின் விசாரணை தொடங்கிட்டு இருக்கு. அஜித்குமாரோட தாய் மாலதி, சித்தி ரம்யா, தம்பி நவீன்குமார், தாய் மாமா காளிதாஸ் மற்றும் அஜித்குமார் தனிப்படை காவல்துறையில அடிக்கும் போது நேரில் பார்த்த அவருடைய சொந்த மருமகன் பள்ளி மாணவர் சரவணகுமார் உட்பட 5 பேரிடம் சிபிஐ விசாரணைகள் விசாரணை முடிச்சுட்டு ஒவ்வொருவரும் தலா அரை மணி நேரத்துக்கு மேல விசாரணை நடைபெற்றுச்சு. விசாரணையில் சொல்லப்பட்ட தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் சாட்சிகளாக பதிவு செய்து எடுத்துக்கொண்டு மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணை தொடர்ந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13ஆம் நாள் இன்னைக்கு பத்திரகாளியம்மன் கோயில் எதிரே இருக்கிற பாத்தீங்கன்னா வணிக வளாகத்துல முதல் தளத்துல 5 அறையில இன்னும் சிபிஐ விசாரணைகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முதற்கட்ட தகவலா பாத்தீங்கன்னா கொலை வழக்கு குறித்து ஊடகங்களில் பேட்டியளித்து வைரலான அவருடைய சித்தி மகளான கீர்த்தி அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனிப்படை காவல்துறையினர் அடித்து சித்திரவதை செய்யப்பட்ட மடப்புறம் கோயில் பின்புறம் உள்ள கோசாலிருந்து ஆட்டோவில் ஏற்றிச் சென்று திருப்பூணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆட்டோ ஓட்டுநர் ஐயனாரையும் விசாரணைக்கு அழைத்திருக்காங்க. தொடர்ந்து வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினர் சித்திரவதை செய்யும் போது கழிப்பறையிலிருந்து வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனையும் சிபிஐ அதிகாரிகள் என்று விசாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அவரிடம் பிற்பகலுக்கு மேல் விசாரணை மேற்கொள்வதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஊடகங்களில் அஜித்குமார் குறித்து பேட்டியளித்து ஒவ்வொரு இடமும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. சிபிஐ தொடர்ந்து அஜித்குமார் வழக்கு சம்பந்தமான அனைத்து சாட்சிகளையும் பதிவு செய்து சிபிஐ அதிகாரிகள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.